நான் அதேதான். நான் எங்க மாமனார்கிட்டயும் அதான் சொன்னேன். அ என்னங்க வந்துட்டு அ 2 கேள்வி கேட்டார். ஒரு 2 நாளும் வித்தியாசமான கேள்வி. ஒரு நாள் என்ன இப்டி ஷார்ட்ஸ் போட்டு போறீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு பேண்ட் கூட வாங்கி தரலையான்னு கேட்டுருவாரு அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பவே எரிச்சலா வந்து, "யோவ்! கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பேண்ட் வாங்கி குடுத்தா நான் வந்து போட்டுட்டுருந்தேனா?" அப்டின்னு கேட்கணும்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் மாமனாரு, என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரு. அவருக்கு அப்டிலாம் பொசுக்குன்னு கேட்கக்கூடாது. அ அவரு எந்த இன்டென்ஷன்ல கேட்கறாருன்னு தெரியல. நல்ல இன்டென்ஷன்ல கூட கேட்கலாம். ஆமா. விமர்சன மனநிலை கெடுக்கும். அம் அப்டி சொல்லிட்டு அத விட்டுட்டேன். 3வது மனுஷனா இருந்தா அப்டி கேட்கலாம். பட் நான் சொந்த மாமனார்ங்கிறதுனால கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசாம விட்டேன். அப்புறமா வந்துட்டு, "ஏங்க இவ்ளோ வந்துட்டு பணம், 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 பணம்னுட்டு இருக்கீங்க?" அப்டின்னோனே, நான் டக்குனு சொன்னேன். "அங்கிள் இப்போ நான் என் அக்கவுண்ட்ல ஒரு 7 வருஷம் சாரி 7 டிஜிட்ல பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஷார்ட்ஸ்ல போம்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்ளோ பெரிய மனுஷன் சிம்பிளா போறாங்க" அப்டிம்பாங்க. என்ன மாமனார் வந்து பேண்ட் வாங்கி குடுக்கலையான்னு கேட்க மாட்டாங்க. அப்டின்னு சொன்னோனே, அவருக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆஹா!